வந்து எல்லாரும் வாழ்த்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து ராகவ் வந்து வாழ்த்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. அபியால் தாங்கிக்கவே முடியல. கோயிலுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா அப்பாவும் வாழ்த்து சொல்கிறாங்க. எல்லாருமே வாழ்த்து சொல்கிறாங்க. கோயிலுக்கு போகும்போது அபி யோசிக்கிறாங்க, இவர் வந்து வாழ்த்து சொல்லலைன்னா இன்றைக்கிக்குள்ளே அதுக்கப்புறம் நான் வந்து இவர்கிட்ட பேசவே மாட்டேன், இந்த வீட்லேயும் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. சாமி நீ தான் வந்து சொல்லணும், இங்கே பார் சாமி உன் எதிர தான் சொல்கிறேன், இவர் வந்து எனக்கு வாழ்த்து சொல்லணும், அப்படி வாழ்த்து சொல்லலைன்னா இந்த வீட்டிலேருந்து நான் போயிடுவேன் சாமி, அப்புறம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட போய் வேண்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்து அபி காத்துக்கிட்டே இருக்காங்க வாழ்த்து சொல்லுவாருன்னு சொல்லிட்டு. ஆனால் வாழ்த்தே சொல்லலை. அபி வந்து அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் இவர் வாழ்த்து சொல்ல போகிறதில்ல, நைட் ஆக போகுது, இதுக்கப்புறம் எங்கே வாழ்த்து சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. ராக வந்து அபிக்கிட்ட வா கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்றாரு. உடனே வந்து வெளியே போகணுமா, நான்லாம் வரல அப்படின்றாங்க. இப்போ வரப்போறியே இப்போ இல்லையா அப்படின்றாரு. அதெல்லாம் தெரியாது, நான் வர முடியாது, நான் எதுக்கு வெளியே வரணும், இந்த டைம்லலாம் யாராவது வருவாங்களா, பொழுது போயிடுச்சு அப்படின்னு. பொழுது போனால் வெளியே போகக்கூடாதா, முக்கியமான வேலை இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நான் வர முடியாதுன்னு சொல்கிறேன்ல அப்படின்றாங்க. ராகவ் அவங்க தான் வரமாட்டேன்றாங்களா, அப்புறம் ஏன் ராகவ் நீங்கள் தொல்லை பண்ணுறீங்க, விட்டுருங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து சொல்கிறாரு. அது கேட்டு ராகவ் அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. உடனே அபி வந்து உங்களுக்கு என்ன, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, சரி இப்போ நான் உங்களுக்கு வரணும், அவங்க கூட நான் வரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து வேணும்னே வந்து முரளிக்காக கிளம்புறாங்க ராகவ் கூட. அடுத்து எங்கே போகிறோமா அப்படின்னோடனே, எங்கேவோ ஒரு இடத்துக்கு போகிறோம், வரிய பெரிய பெல்லையா அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வராங்க. இவர் எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாரு, நம்மளுக்கு வந்து எதுவும் ஒரு வாழ்த்து கூட சொல்லலை பிறந்த நாளைக்கு, ஆனால் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாரு, எங்கே கூட்டின்னு போகிறான் சொல்லவும் மாட்டேங்கிறாரு, எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி வராங்க. வந்து ஒரு ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு பர்த்டேக்காக எல்லாருக்குமே வந்து கிஃப்ட்லாம் வாங்கி வச்சுருக்காரு. எல்லாருக்கும் கொடு அப்படின்றாரு. எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுக்குறாங்க. அபி சந்தோஷம் தாங்கவே முடியல. அபிக்கு நிஜமாலே என்னோட பர்த்டேவே நீங்கள் பெரிய விஷயமா ஆக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் கேக் வெட்டி எல்லாருக்கும் வந்து இனிப்பு கொடுத்து சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கிறதுலாம் பர்த்டே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு 4 பேருக்கு நீ உதவி செய்கிறப்பாரு, அதுதான் உண்மையான பிறந்த நாள், புரியுதா அப்படின்னோடனே எனக்கு புரியுதுங்க அப்படின்றாங்க. இங்கே பார்த்தல உன் பர்த்டேவை எத்தனை பேர் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, எவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்போவே உன்னை கூட்டிகிட்டு வந்திருப்பேன். ஆனால் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து உன் பர்த்டேவை செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, எதுக்கு அதை கெடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னோடனே எல்லாருமே வந்து அக்கா ஹாப்பி பர்த்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்க அபிக்கு கண்ணில் தண்ணியாக ஊற்றுது. அவங்களால தாங்கிக்க முடியல. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஃப்ளவர் கொடுத்தோன்னே அபி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே எல்லாருக்கும் ஸ்வீட்டும் ராகவ் கொடுக்க சொல்கிறாரு. அதே மாதிரி ஸ்வீட் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து சந்தோஷமாக அவங்க கூட வந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அபி வந்து அப்படியே வந்து கண் கலங்கி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே ராகவ் கிட்ட போயிட்டு உண்மையிலே சொல்கிறேனே, என் பர்த்டேக்கு நீங்கள் காலிலேருந்து வாழ்த்து சொல்லலைன்னு நான் ரொம்ப கஷ்டமாக இருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் கொடுத்த சர்ப்ரைஸ் வந்து பெரிய சர்ப்ரைஸ். இது மாதிரி என் வாழ்க்கையிலே எனக்கு கிடைச்சதே கிடையாது. ஆனால் நீங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. அடுத்து வந்து ராகவ் வந்து பரவாயில்ல இருக்கட்டும், ஆனால் உனக்கு ஒன்று சொல்கிறேன், நீ பண்ண துரோகத்துக்கு நான் இதெல்லாம் செய்யவே மாட்டேன், இதோட கூட நல்லா பண்ணியிருப்பேன், ஆனால் நீ பண்ண துரோகம் அப்படி, அதனால தான் நான் வந்து சரி போனால் போதுன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறாரு ராகவ். என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க, என்னோட ஒன்றும் இல்லை, சரி இங்கே இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷம் தானே, ரொம்ப சந்தோஷங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே ராகவ் அபி வந்து ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு முரளியால் தாங்கிக்க முடியல. என்ன அபி காலையிலேருந்து மூட் அவுட்டாக இருந்தால் இப்போ என்னென்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, என்ன நடந்திருக்கும், ராகவ் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கார் முரளி. இங்கே வந்து அப்படியே ஓடி போய் அணுவை கட்டிக்கிறாங்க. அபி அனு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா, அவர் எனக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் அணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து முரளி செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இந்த ராகவ் வந்து வாயை மூடிட்டு இருந்தான், அமைதியாக இருந்தான், காலிலேருந்து கண்டுக்கலன்னு நினச்சா இந்த மாதிரி வேலை பண்ணுறான். இவனை வந்து ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல. இவனை உண்மையிலே அபியை வந்து விரும்புகிறானா இல்லையா, அபி பக்கம் போயிடுவானோ, ராகவ் பக்கம் அபி போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தலையே டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து நல்ல வேலை பண்ணியிருக்கடா, உண்மையிலேயே சூப்பராக இருக்கும்னு நினச்சி சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் எல்லோரும் வந்திருப்போம்ல, இல்லைக்கா திடீர்னு கூட்டின்னு போகணும்னு தோணுச்சு அதனால தான் அப்படின்னோடனே, உண்மையிலே பெரிய விஷயம்டா, நான் கூட காலையிலேருந்து வந்து நீ வந்து அபிக்கிட்ட சரியாகவே பேசலன்னு மனசு வருத்தப்பட்டேன், இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குடா, நீங்கள் 2 பேரும் நல்லா இருப்பீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. நம்ம வந்து அஞ்சலி இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அனு வந்து யோசிக்கிறாங்க, உண்மையிலே ராகவ் கடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அபி அப்படின்னு. சந்தோஷம் தாங்க முடியல அபிக்கு. இதை பார்த்து டென்ஷன் ஆகிறார் முரளி.